Hello NN4U squad, welcome to this video. In this video we are going to see about how to get pass mark in mental health nursing. This paper mental health nursing comes under the 6th semester second paper. Mental health nursing அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே வரும். இந்த பேப்பரில் எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டோட கொஷின் பேட்டர்ன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஒரு எஸ்ஐ கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஹெல்த் நர்சிங் அப்படிங்கிறது 6th செமஸ்டரில் நம்மளுக்கு வருது. இது இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்கும். இப்போ நம்ம தியரியில் மட்டும் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த கொஷின் பேட்டர்ன் பார்ப்போம். இந்த கொஷின் பேட்டர்ன் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஐஎன்சி கீழே வரக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டி, எக்ஸாம்பிள் ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி எல்லாமே இந்த கொஷின் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ 1 மார்க் கொஷின். டோட்டலாக உங்களுக்கு 12 1 மார்க் கொஷின்ஸ் கொஷின் பேப்பரில் இருக்கும். அது 12 1 சார் உங்களுக்கு 12 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்ஏ கொஷின் 15 மார்க் கொஷின் எத்தனை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்குறாங்க. டோட்டலாக 30 மார்க்ஸ் வித்தவுட் ஆப்ஷன். நீங்கள் 2 கொஷின் கேட்பாங்க, அது 2மே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 5 ஷார்ட் ஆன்சர் கேட்குறாங்க, 25 மார்க்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஷார்ட் ஆன்சர் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 4 2 மார்க்ஸ் கேட்குறாங்க, டோட்டலாக 8 மார்க்ஸ். இது அப்படியே டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க்ஸ் வரும். இந்த 75ல் நீங்கள் 38 மார்க் எடுத்திங்கன்னா தான் பாஸு. 37 எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா பேப்பர் அரியர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த 38 மார்க்ஸை என்ன ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கிளைம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எம்சிக்யூவில் அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் மட்டும் ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூஸ்க்கு தனியாக நீங்கள் உட்காந்து புக்ஸையே தான் ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆகணும். சிலபஸ் வைஸ் யூனிட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டோட்டலாக கவர் பண்ண முடியும். சப்போஸ் அப்படி கவர் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் 5 எம்சிக்யூ கரெக்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஐ கொஷினில் எந்த எஸ்ஐ கொஷினும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணக்கூடாது. தெரிஞ்ச கொஷின் வந்தாலும் சரி, தெரியாத கொஷின் வந்தாலும் நீங்கள் கம்பல்சரி 15 to 20 பேஜஸ் அட்டன் பண்ணி ஆகணும். 2 கொஷின்ஸும் அதே மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா தான் ஒரு 7 இல்லைனா 8 மார்க்ஸ் போட்டு அரௌண்ட் ஒரு 15 மார்க்ஸ் நம்ம வந்துடும். எப்படி நீங்கள் ஒரு 10 பேஜஸ்க்கு மேலே நீங்கள் கவர் பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.5 8 மார்க்ஸ் போட்டு 2 கொஷினுக்கும் சேர்த்து ஒரு 15 மார்க்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 மார்க்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா போதும். ஆனால் 5மே நீங்கள் அட்டன் பண்ணணும். பட் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 15 மார்க்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 2 மார்க் 4 2 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் கரெக்டாக எழுதினீங்கன்னா கூட போதும். இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 15 உங்களுக்கு 20 20 + 15 பார்த்தீங்கன்னா 35 35 + 2 மார்க் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 4 39 மார்க்ஸ் நீங்கள் சாலிடாக எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 1 மார்க்ஸ் மட்டும் கரெக்ட் இருந்தாலே 39. அட்லீஸ்ட் உங்களோட டைம் நல்லா குட் டைமாக இருந்துச்சு. ஒரு 9 1 மார்க் 10 1 மார்க்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 மார்க்ஸு, இந்த 15 மார்க்ஸை எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது. இந்த 15 மார்க்ஸான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 20 கொஷினும் நீங்கள் தரவாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 15 மார்க்ஸும் நீங்கள் ரைட் பண்ணிடலாம். அடுத்து இந்த 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 55 மார்க்ஸ் இருக்குது. ஒரு 20 எஸ்ஏ கொஷின், ஒரு 55 மார்க் கொஷின், ஒரு 100 2 மார்க் கொஷின். இந்த 100 2 மார்க் கொஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே இந்த 1 மார்க்ஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 மார்க் கொஷின் எஸ்ஏ கொஷினை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அந்த கொஷின் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, அந்த கொஷினோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த 15 மார்க் கொஷின் எஸ்ஏக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ கொஷின்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் நர்சிங். மென்டல் ஹெல்த் நர்சிங்கோட கொஷின் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. எஸ்ஏ கொஷின் 2 கொஷின் கேட்குறாங்க, 15 மார்க் கொஷின். அந்த 15 மார்க் 2 என்னோட பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இந்த ஜென்ரல் கொஷின் 7லேருந்து ஒன்று கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்டிஷன் இந்த 12 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த ஜென்ரல் கொஷின்லேருந்து ஒரு கொஷினும் டிசீஸ் கண்டிஷன்லேருந்து ஒன்று கேட்பாங்க. இன்கேஸ் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்டிஷன்லேருந்து 2 கேட்டுருவாங்க. பட் டிசீஸ் கண்டிஷன் கேட்டால் தான் நம்மளுக்கு ஈஸி. ஒரு காமன் ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் போட்டு நீங்கள் ஈஸியாக எழுதி மார்க் எடுத்துடலாம். ஜென்ரல் கொஷின்ஸை நீங்கள் கொஞ்சம் ஸ்டோரி எழுத முடியாது, அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஜெனரல் கொஷினில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் தான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் சிலபஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் கொஷின் ஜெனரல் கொஷினில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்தோட டெஃபினேஷன் எழுதணும். டிஃபைன் மென்டல் ஹெல்த் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் மென்டல் இல்னஸ். இது ரெண்டோட டெஃபினேஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டிஃபைன் மென்டல் ஹெல்த் அண்ட் டிஃபைன் மென்டல் இல்னஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் பர்சன். மென்டல் ஹெல்த் பர்சனுக்கு ஒரு 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 கேரக்டரிஸ்டிக்ஸை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் நர்சிங். டோட்டலாக ஒரு 15 பிரின்சிபல்ஸோ 20 பிரின்சிபல்ஸோ இருக்கும். அந்த 20 பிரின்சிபல்ஸும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சப்டைட்டிலாக மெமரி பண்ணிக்கோங்க. அந்த சப்டைட்டில் வச்சு நீங்கள் ஓனாக எழுதினாலும் தப்பு கிடையாது. அதை அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க கொஷின். மென்டல் ஹெல்த்தோட டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க, மென்டல் இல்னஸோட டெஃபினேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் த பிரின்சிபல். செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். அதில் பிரின்சிபல், டைப்ஸ் அண்டு டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக நீங்கள் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் நர்சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டாக எழுதணும். செகண்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆஃப் தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன். ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக நர்ஸ்க்கும் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் கிரைசிஸ். அதில் ஃபேஸஸ், டைப்ஸு, டெக்னிக்ஸு, கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எலாபரேட்டாக படிக்கணும். இன்க்ளூடிங் டைப்ஸ், ஃபேஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சைக்கோ தெரப்பீஸில் ஒரு 10 இல்லைனா 8 இருக்கும். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரப்பீஸ் வந்து 2. ஃபர்ஸ்ட் தெரப்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிடி, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. அதில் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன், அதோட டைம் டியூரேஷன், இண்டிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன், காம்ப்ளிகேஷன், ரோல் ஆஃப் நர்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இசிடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இன்கேஸ் உங்களுக்கு 15 மார்க்கில் கேட்கலனாலும் 5 மார்க்கில் கேட்டுருவாங்க. செகண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் தெரப்பி. அதே கொஷின்ஸ் தான், பட் வந்து சைக்கோ தெரப்பியை லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அதில் இருக்க குரூப் தெரப்பி மட்டும் எலாபரேட்டாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஏரியாவில் எப்படி மென்டல் ஹெல்த் நர்சிங் இருக்குது, அது ஒரு தனி சாப்டர். அதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ் இன் கம்யூனிட்டி ஹெல்த் ஏஜென்சிஸ், இல்லைனா வந்து மென்டல் ஹெல்த் ஏஜென்சி ஸ்கீம்ஸு அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஏரியா செட்டப்பில் மென்டல் ஹெல்த் நர்ஸோட ரோல் என்ன அப்படிங்கிறத எலாபரேட்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் மென்டல் ஹெல்த் நர்ஸ் இன் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் விக்டிம். எய்ட்ஸ்னாலேயும் ஹெச்ஐவினாலேயும் பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு வந்து நீங்கள் எப்படி வந்து ரோல் ஆஃப் நர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கொஷின். டோட்டலாக 7 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 7மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஜென்ரல் கொஷின், இதில் எந்த டிசீஸ் கண்டிஷனுமே உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ டிசீஸ் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா டாப் 12 டிசீஸ் கண்டிஷன் இருக்கும். இதில் டிசீஸ் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப நீங்கள் பீடியாட்ரிக்கு அடல்ட் ஹெல்த்தை கம்பேர் பண்ணும்போது மென்டல் ஹெல்த்தில் ரொம்ப டிசீஸ் கண்டிஷன் கம்மி. பட் வந்து இதில் ஜென்ரலாக வந்து எல்லா கண்டிஷனும் சேம் லைக் தட் இருக்காது. 10 கண்டிஷன் இருந்தாலும் 10மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ரிஸ்க்கு. பட் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சீசோஃப்ரினியா, அதோட அனதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூலர்ஸ் டிசீஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் மென்டல் ஹெல்த் நர்சிங், சீசோஃப்ரினியா. செகண்ட் கொஷின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன். இப்போ நான் அந்த டிசீஸ் கண்டிஷனோட நேம் மட்டும் சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், ஐசிடி கிளாசிஃபிகேஷன், ஈட்டியோபேத்தோஜெனிசிஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சைக்கோஃபிசியாலஜி. அது வந்து ஃப்ளோ சார்ட் போகணும். நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அடுத்து டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அடுத்து ரோல் ஆஃப் சைக்காட்ரிக் நர்ஸ். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதியிருந்தது எல்லாமே. செகண்ட் கண்டிஷன் மென்டல் ரிட்டார்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீடியாட்ரிக்ஸ்லேயும் வரும். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா மேனியா, செப்பரேட் 15 மார்க்கில் கேட்கலாம். இல்லை டிப்ரெஷன் செப்பரேட் 15 மார்க். ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரே 15 மார்க்காக பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஷின் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபிக் டிசார்டர் கம்பல்சரி 15 மார்க்ஸ். சப்போஸ் 15 மார்க்கில் கேட்கலன்னா 5 மார்க்கில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், இல்லைனா ADHDன்னு கூட ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம். 9th கொஷின் வந்து டிமென்ஷியா. இந்த டிமென்ஷியாவும் டெலிரியமும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மென்டல் டிசார்டர் அப்படின்னு கேட்பாங்க. 9th and 10th. எக்ஸ்பிளைன் எனி ஒன் கண்டிஷன் ஆஃப் ஆர்கானிக் மென்டல் டிசார்டர்னால நீங்கள் இதே ஆன்சர் தான். ஒன்றா டெலிரியம் இல்லை டிமென்ஷியா நீங்கள் எழுதலாம். இல்லைனா உங்களுக்கு டெலிரியம் டிமென்ஷியானா கொஷின் கேட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 11th கொஷின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா
டிசோசியேட்டிவ் டிசார்டர். லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் இல்லைனா ஆல்கஹால் டிபெண்டன்ஸ். இந்த 12 கொஷின்ஸும் டிசீஸ் கண்டிஷன். இந்த 7 கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸ். இந்த 12 கொஷின்ஸ்க்கும் கம்பல்சரி டெஃபினேஷனும் ICD-10 கிளாஸிஃபிகேஷனும் பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 12 கொஷின், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 கொஷின், அட் டோட்டலாக 19 கொஷின், 20 கொஷின் அரௌண்டுன்னு கூட வச்சுக்கோங்க. இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் எமர்ஜென்சிஸ்னு சில கொஷின்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கேட்கறதுக்கு. இந்த 20 கொஷின்ஸும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா 2 எஸ்ஐ கொஷினும் நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதிடலாம். இந்த கொஷினை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கேட்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த 20 கொஷின்ஸும் நீங்கள் படிக்காத போனீங்கன்னா கம்பல்சரி எஸ்ஐ கொஷினை விட்டு வந்துடுவீங்க, எழுத மாட்டீங்க. இந்த டிசீஸ் கண்டிஷனை தரவாக படிச்சுக்கோங்க. டிசீஸ் கண்டிஷனை படிச்சுட்டு அப்புறம் கூட இந்த சைடுக்கு வாங்க. இந்த சைட்லாம் ஜென்ரல் டாபிக்ஸ் தான். அதில் மெயினாக நீங்கள் இந்த தெரபியூட்டிக் கம்யூனிகேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மென்டல் ஹெல்த் நர்சிங்கோட பிரின்சிபல் படிச்சுக்கோங்க. எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி மட்டும் படிச்சுக்கோங்க. சப்போஸ் படிக்க முடியல அப்படின்னா இந்த 3 கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த 12 டிசீஸ் கண்டிஷனும் நீங்கள் கம்பல்சரி மெமரி பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் எஸ்ஐ கொஷின்ஸை அப்ளை பண்ண முடியும். இந்த 20 டிசீஸ் கண்டிஷனும் செப்பரேட் வீடியோஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கும். எப்படி பேஜஸ் கவர் பண்ணணும், எப்படி ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், ஃபார்மேட்டில் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். கனெக்ட்லேயே இருங்க. இந்த 20 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து தனி செப்பரேட் வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் அந்த 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 55 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். அந்த 55 மார்க்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோ வந்துடும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த 50 கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு எஸ்ஏ கொஷின்ஸ் இது தான், பட் 5 மார்க் கொஷின் தனியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வெரி ஷார்ட் ஆன்சர் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் இல்லைனா வந்து நம்மள யூடியூப்லோட ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறோம். இது 15 மார்க்கும் 5 மார்க்கும் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸாக வந்துடும். 2 மார்க்ஸ் மட்டும் ரீல்ஸ் இல்லைனா ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அடல்ட் ஹெல்த் நர்சிங் மாதிரி இதுக்கும் நீங்கள் டயக்னோசிஸ் ஃப்ரேம் பண்ணணும். காமனாக சைக்காட்ரிக் டிசீஸ் கண்டிஷன் எது கேட்டிருந்தாலும் ஒரு 5 டயக்னோசிஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். நீங்கள் அடல்ட் ஹெல்த் நர்சிங்கில் இருக்கக்கூடிய டயக்னோசிஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எழுதுனா கம்ப்ளீட்டாக இருங்க. அதனால் வந்து எல்லா கண்டிஷனுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு 5 டயக்னோசிஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு எழுதி போடுறேன். அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எந்த கண்டிஷன் வந்து டிசீஸ் கண்டிஷன் கேட்டாங்கன்னா 15 மார்க்கில் நர்சிங் டயக்னோசிஸ்னு போட்டு அந்த 5ம் எந்தெந்த இடத்துலலாம் டேஷ் போட்டிருக்கணும் அந்த இடத்துல அந்த டிசீஸ் கண்டிஷன் எழுதிட்டு ஒரு 2 ப்ராசஸ் மட்டும் போட்டிங்கன்னா அதுக்கே உங்களுக்கு 6 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. வாங்க நம்ம நர்சிங் டயக்னோசிஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் நர்சிங் டயக்னோசிஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் நர்சிங்கில் உங்களுக்கு எந்த டிசீஸ் கண்டிஷன் கேட்டாலும் இந்த 5 டயக்னோசிஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். எல்லா டிசீஸ்க்குமே செட் ஆகும். பட் இதில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கொடுத்துருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டிசீஸோட நேம் எழுதணும். சீசோஃப்ரினியானா எல்லாத்துலேயும் சீசோஃப்ரினியா, டிப்ரெஷன்னா டிப்ரெஷன், மேனியானா மேனியா, அந்த மாதிரி என்ன கண்டிஷன் கேட்டிருந்தாங்களோ அந்த டேஷில் மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப்டு தாட் ப்ராசஸ் ரிலேட்டட் டு disease condition as evidenced by delusional thinking. First diagnosis, disturbed thought process. Second diagnosis, disturbed sensory perception related to disease condition as evidenced by inappropriate answering. First வந்து second வந்து பார்த்தீங்கன்னா disturbed sensory perception. Third diagnosis என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா self care deficit related to disease condition as evidenced by lack of dressing and grooming. Fourth diagnosis என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா social withdrawal related to disease condition as evidenced by aloneness. Last diagnosis என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா impaired verbal communication related to disease condition as evidenced by poor verbalization. Disturbed thought process, disturbed sensory perception, self-care deficit, social withdrawal, next last பார்த்தீங்கன்னா impaired verbal communication. These are all the 5 common psychiatric diagnosis you can write any disease condition. Okay guys, thank you for watching this video. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஏ கொஷின், என்னென்ன கொஷின் படிக்கணும், எப்படி காமன் நர்சிங் டயக்னோசிஸ் இருக்கணும், எப்படி நம்ம ஐடியா பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவது உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி லாஸ்ட் டைம் எக்ஸாம் அப்போ தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இந்த நான் சொன்ன 19 கொஷின்ஸுக்குமே உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட் வீடியோஸில் வரும், இல்லைனா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.